ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் முதல் நாள் ஓட்டிங் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 1,82,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவர்கள் இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றிகள் தெரிவித்து கொண்டு தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு சண்டை இருந்தது. அதில் ப்ரொமோக்கு போடுற மாதிரி இல்லை, ஏன்னா நைட் நடந்ததுனால அவங்க வந்து போடல ப்ரொமோவில் வந்து ஜஸ்ட் ஒரு சண்டை தான். அதுவும் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. அப்புறம் நாமினேஷன்ஸ் ஆனவங்கலாம் பேர் ஜாக்லினுக்கும் நம்ம சாச்சனாக்கும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. தீபக் வந்து பாராட்டு பெற்றார் கேப்டனாக வந்து பிக் பாஸ் கிட்ட, சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. அடுத்து கடைசியாக வந்து முத்துவுக்கும் அருணுக்கும் ஒரு முட்டிக்கிச்சு. இவ்வளோ தான் எபிசோட், வேறு எதுவும் பெருசாக இல்லை. அப்புறம் தர்ஷிகா காதல் விஷாலுக்கும் அந்த ஒரு கிளாரிட்டி. சரிங்களா? ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஓட்டிங் அனலிஸ்ட் லாஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராணவ் தர்ஷிகாவுடைய கான்வர்சேஷன் தான். ஸோ தர்ஷிகா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ராணவையும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட நல்லா பேசலைன்னா கூட கரெக்டாக தட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ராணவ் சொல்கிறாரு. அப்போ முத்து வந்து பக்கத்தில் இருந்துட்டு, டேய் நீ உன் கேமை நீ ஆடுறா, நீ நல்லா பண்ணுறதுனால தான் நான் சொல்கிறேன், நீ டவுன் ஆயிடாத, உன் கேமை ஆடிட்டு போ, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடு அப்படின்ற மாதிரி நம்ம ராணவுக்கு அருண் இல்லை முத்து வந்து சொல்கிறாரு. அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அடுத்து நம்ம தீபக்கு, ஸோ வார கேப்டன் ஆகிடலாமா அப்படின்ற மாதிரி ரயான், விஷால் மற்றும் ஜெஃப்ரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரயான் தான் அடுத்த வாரம் கேப்டன், நீங்கள் வேறு இல்லை, இவரை அப்படியே வாரம் ஆகிட்டோம்னா நம்ம ஜாலியாக, அப்போ நாமினேஷனில் வரமாட்டார்ல தீபக் அப்படின்னு நம்ம ஜெஃப்ரி சொல்ல சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காங்க தீபக். ஏன்னா தீபக்கு இவங்களுக்கு ஆகலை, நசன் இருக்கார்ல, அதனால் இந்த மாதிரி சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தீபக்கு டீம் பிரிக்கிறார். அடுத்து கேப்டன் அந்த கிரவுண்ட் வருது. வந்தவொடனே அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஒருத்தவங்களை வைக்கணும்னு சொல்லிட்டு சவுண்டை வைக்கிறாரு. அடுத்து தர்ஷிகா விஷாலுக்கு ஒரு முட்டிக்கிச்சு. என்னப்பா ஜாக்லின் சத்தியம் பண்ணிட்டியாம்லப்பா அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கேட்க, அது சும்மா கேட்டு நசன் அதெல்லாம் சத்தியம் பண்ணேன்னொடனே, அப்படி என்ன சொல்ல வர அப்படின்னோடனே, இல்லை எனக்கு பர்சனலாக வந்து யாரும் ஹர்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், அப்போ நானும் அப்படி நினச்சிக்கிறேன், ஓகே கை கொடுத்துக்கிறாங்க, 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். டேய் இதெல்லாம் ஒரு காதலாடா கர்மாந்திரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து வந்து ஃபீலிங்ஸோடு விளையாடக்கூடாதான் விஷால் பொறுத்த வரைக்கும், அதனால தான் அவன் சொல்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? அடுத்து நம்ம ஆனந்தியோடைய பேச்சு. அதுக்கு முன்னாடி ரேங்கிங் டாஸ் நடக்குது. அதில் வந்து அன்ஷிதா முதல் பிளேஸு, கடைசி இடத்துல மஞ்சரியா. நல்லா வருவீங்கடா, முன்னாடி இருந்தால் வரணும் போல், மஞ்சரி சௌந்தர்யா ஜாக்லின் இப்படி தான் வரணும் போல் தெரியுது. முன்னாடி அன்ஷிதா பவித்ரா எல்லாம் மிச்சராக நின்றுட்டு இருக்கு. என்னடா ரேங்கிங் பண்ணியிருக்கீங்க பசங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, வெளியே வேறு மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஆனந்தி, இந்த அம்மா யாருக்கிட்டையும் போய் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தீபக் கிட்ட சொன்னால் தீபக் வந்து என்ன நீங்கள் கேட்டுவிடுவான். அதனாலே பயந்துக்கிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்துக்கிட்டு தீபக் வந்து ஃபேவரிசம் பண்ணுறாரு, மிளகரசம் பண்ணுறாருங்கிறது, அருண் வந்து பாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது கண்டகளே சொல்லிட்டு இருக்கு. ஜெஃப் வந்து விளையாட மாட்டேறான், ஜெஃப் வந்து சௌந்தர்யாக்கிட்டே இருக்கான், விஷால் வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டேறான், அதாவது என்டர்டெயின் அப்படின்ற அந்த பிம்பத்தை உடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தேவையான இடத்துல வந்து பேச மாட்டான். தீபக் கிட்ட சண்டை வரும்போதெல்லாம் அவன் வந்து நறுக்குன்னு பேச மாட்டான் அப்படின்றாங்க. நீங்கள் பேசுங்க ஆனந்தியும் பவித்ரா என்ன பேசிட்டீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி? ஆனந்தி நீங்கள் என்ன பேசிட்டீங்க இதுக்கு முன்னாடி? ஒன்றும் பேசல. அப்போ பேசுங்க நீங்கள் அதுக்கடுத்து மிச்சவங்களாம் பேச வைக்கலாம். என்ன வில்லத்தனம் பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ராணவ் ஒரு சில பேருக்கு வந்து அவனுடைய சூப்பரான ஒரு பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, எல்லாம் சிம்பிளாக. பட் முத்துக்குமரன் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, அதை போட்டிருக்கலாம், அங்கே வந்து கெடுத்து விட்டாங்க. பட் ராணவ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அன்பான பவர் பேக்கு, தாறுமாறு தர்சிகா, 3 கன் முத்து அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருந்தாப்புல. அடுத்து ஜாக்கு டைரக்ட் நாமினேஷன் நம்ம சத்யா பண்ணி சைக்கலாஜிக்கலாக என்ன அஃபெக்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டான். உடனே அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் கண்ணீரில் தண்ணியாக மூழ்கி பிக் பாஸ் வீட்டை முங்கி போகிற அளவுக்கு தண்ணி. சரியா? அதுக்கடுத்து நம்ம ஆனந்தி சும்மா எல்லாம் ரஞ்சித்தை போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து எல்லா நாமினேஷன்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட பெயிண்ட் டப்பா எடுத்து மூஞ்சில் அடித்து பேப்பரை கசக்கி நோய்க்கு போடுற மாதிரி. ஸோ நாமினேஷன்ஸ் 10 பேருங்க, ஓகேவா? அதில் 8 ஓட்டு மஞ்சரி வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ ஜாக் ரொம்ப அழுகுறாங்க. அதை கன்சோல் பண்ணிவிட்டு சௌந்தர்யா கிட்டே போய் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, மேக்கப்லாம் போட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் நம்ம சௌந்தர்யா என்ன பண்ணுது, மேக்கப் போட்டுருக்கு. உடனே பிக் பாஸ் பிடிச்சி போட்டு விட்டார். உடனே தீபக் வந்து இங்கே வா ஒழுங்கா உட்கார், அடுத்தோட ஏதாவது சொல்லிட்டு போ, கக்கசு போகணும், ஒன்றை வெளுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டுறாரு அப்படிங்கிறது தான்.
அடுத்து பெருசாக இல்லைங்க, இந்த ஆஃப் பாயில் வச்சு எக் பிரேக் பண்ணி ஒரு சின்ன சண்டை ஜாக்லினுக்கும் நம்ம பேர் என்ன சாச்சனாகும். அதில் சாச்சனா பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு நியாயம். ஏன்னா காஃபி வந்து ஒரு பொருளாக, சாப்பாடு தானே முக்கியம். என்ன மக்களே, சோறு தான் நம்ம முக்கியம். கரெக்டாக பேசிட்டு அந்த பிள்ளை அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் ஜாக் மஞ்சரிட்ட புலம்புறாங்க இந்த மாதிரி, இன்னடி காஃபினா 5 நாள் குடிக்கலாம் நீ பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல். அவங்க அங்கிட்டு காஃபி வந்து எப்படிங்க, அதெல்லாம் டீ இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே போகும். காஃபி கூட வருமானம் தெரியலம்மா, என் பொண்டாட்டிலாம் நீ டீயை கொடுத்தனா டீயை தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுவா, நீ வேறு பொண்ணுங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்தா, நீ தான் டீ குடிக்கிற போல தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிக் பாஸ் வந்து அப்படியே பயங்கரமாக இது பண்ணுறாரு, பாராட்டுறாரு தீபக், சூப்பர் தீபக், கேப்டன் தீபக் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு விடுறாரு அப்படிங்கிறது தான். நோ மைக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட், நோ டாக் பார்க், நோ வீடு ரொம்ப ஆக்டிவாக இருந்தது அப்படின்ட்டாரு. அப்புறம் நிறைய டாஸ்க் வச்சாங்க, எதையுமே காட்டல, பரவாயில்ல நல்ல வேலை காட்டல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து தர்சிகா விசாரு, என்னங்க தூதுப்புறாலாம் இடையில வரக்கூடாது அப்படின்றாரு. தூதுப்புறாலாம் எதுக்கு, நீ கிளியராக இருக்க நான் கிளியராக இருக்கேன், அப்புறம் என்ன எதுக்கு யோசிக்கிற, பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டா. அப்புறம் அருண் முத்து சப்பாத்தி போட்டு குழம்பு வைக்கிற இடத்துல குழம்பு ஏன்டா மொத்தமாக கொடுக்குறீங்க, கொஞ்சமாக கொடுங்கன்னு அவங்க கத்த. இல்லை நீ எதுக்குறா கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி, நீ எதுக்குறா வர, நான் மஞ்சரிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் மஞ்சரி தான் அந்த பவுல் கொடுத்தாங்க, அவங்க குழம்பு ஊற்றிட்டாங்களோ வேஸ்ட்டாக போயிடுச்சு, உன்னை இது என்னுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லி நம்ம முத்து பேச, அது சரி நீ பேசுகிற அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏன்டா உள்ளே வர, நாங்கள் பின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோடனே தீபக் உள்ளே வந்து இரு வெயிட் பண்ணு முடிக்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அப்புறம் வா அப்படின்னு சொல்லி நைட்டு போய் பேசுகிறாரு. என்ன இவ்வளோதான் தப்பு இல்லை அப்படின்ற மொதல் முத்து தான் தப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து வந்து சரி 2 பேருமே நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், இதே நான் கேப்டனா இல்லை வந்து நான் இங்கே உட்காந்து சண்டையை வெடிக்க பார்ப்பேன், கேப்டனா போயிட்டாலும் சொல்கிறேன் 2 பேரும் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. அருண் சொல்கிறேன், நான் பண்ணது தப்பு தான் சார், மஞ்சரி வந்தால் நம்ம கேட்க மாட்டேன் சார், மஞ்சரிக்காக வந்தானா நான் கேட்க மாட்டேன் சார், என்னையும் வந்து ட்ரிகர் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் சார். சரின்னு சொல்லி 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. டேய் ஏன்னா அதுக்குள்ளேயும் சண்டையை போட்டிங்க, அதுக்குள்ளேயும் பஞ்சாயத்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபைட்டில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முத்துவோடைய ஸ்கில்ஸ் தான் கரெக்டாக இருந்தது. ஏன்னா ரேஷனிங்கிறப்ப எல்லாரும் கேள்வி கேட்க தான் தெரியும், நீ பாட்டு குழம்பு தூக்கி கீழே ஊற்றிடுவா, அப்போ எனக்கு குழம்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது, யாரை கேட்க முடியும், கரெக்டாக தான் முத்து பாயிண்ட்டு. அதுக்கு நீ வந்து முதலே ஊற்றி கொடுத்துருவோம் பங்கு இதுதான் சொல்ல முடியாது, ஏன்னா திடீர்னு எனக்கு அதிகமாக தேவைப்படுச்சு என்ன பண்ணுவேன், அதெல்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் ஓகே. அடுத்து அஃபிஷியல் ஓட்டிங் வந்துருச்சுங்க. ஜாக்லின் முதலிடத்தில் இருக்காங்க, விஷால் 2ஆம் இடம், 3ஆவது இடம் அன்ஷிதா, 4ஆவது இடம் ரயான், 5ஆவது இடம் ரஞ்சித், 6ஆவது இடம் சத்யா. இங்கே வந்து 5ஆவது இடம் எனக்கு ரஞ்சித் தான் வந்திருக்கு, இங்கே 5 சத்யான்னு இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கடைசி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஆனந்தி அக்கா தான் இருக்காங்க, அதுக்கு மேலே மஞ்சரி இருக்கார், அதுக்கு மேலே சிவகுமார் இருக்கார், அதுக்கு மேலே சாச்சனா இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எல்லோரும் கேட்குறது புரியுது, சாச்சனா போவாங்களா இந்த வாரம், சாச்சனா எவிட்டாவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன அவசரப்படுறீங்க, இன்னும் டாஸ்க் இருக்குது, பொம்மை டாஸ்க்கு, அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் இங்கே இருந்த 4 பேரில் யாராவது ஒருத்தன் கீழே இறங்குறான். அது வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஏன்னா வெளியே போகிறேன் அப்படின்னு. இப்போதைக்கு ரொம்ப டேஞ்சரான ஜோனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி மட்டும்தான். ஸோ சிங்கிள்னா ஆனந்தி, டபுள்னா தான் சும்மா டப்பா டான்ஸ் ஆடப்போகுது. ஸோ இந்த வாரம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு நியூஸ், ஹாப்பி நியூஸ் தெரியுமா, தெரியாதா, தெரியாமல் இருங்க, நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். அட பாவி இப்போ தூங்க வராதரா, அதுதான் சரியா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம், குட் பை.